சிறுகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம கிறிஷோட நிலமையை பார்த்து ரோகிணி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அவன் வேற இப்போ ஊரில் இல்லையே, நேராக அந்த வீட்டுக்கு தானே போகுவான். போனாக்க நாங்கள் இல்லைன்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருமே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம அண்ணாமலை இருந்துட்டு மீனம்மா பார்த்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. எங்கெங்கே போனீங்க? மனோஜ் எப்படியெல்லாம் அழுந்துட்டுருக்கான்னு தெரியுமா? அவனை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என் பிள்ளைய நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன், ஆனால் இன்னைக்கு இவன் நிலைமை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேலே பழைய தூக்கி போடுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? நான் காரணமா? நான் எப்படிங்க காரணமாக முடியும்? ஆமாம், பையனுக்கு கல்யாணம், ஆனால் அதை தீர விசாரித்து கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்கணும். எதுவுமே தெரியாமல் மலேசியான்னு சொன்ன உடனே, நிறையா பணம் இருக்குன்னு சொன்ன உடனே நீயும் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்ட. ஆனால் இன்னைக்கு நிலைமை இப்படி மாறி இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக என்னங்க இப்படி எல்லா பழியும் தூக்கி என் மேலே போடுறீங்க? மனோஜோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு நினச்சிட்டு தானே நான் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். ஆனால் நான் பண்ணது தப்புன்ற மாதிரில நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. தப்புன்ற மாதிரி இல்லை, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக விஜயா இருந்துட்டு ஆமாங்க நான் பண்ணது தப்பு தான், ஆனால் நீங்கள் மட்டும் பூக்கட்டுறவளை இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு வந்திருக்கீங்களே, அவளால் கூட தான் இன்னைக்கு மனோஜோட வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கிது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.